ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். நான் இவங்கக்கிட்ட சொன்னேன், முடி 15 நாளுக்கு முன்னாடி தான் போட்டேம்மா, இப்போ முடி கொஞ்சமாக தான் இருக்குன்ட்டு. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம, எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துகிட்டு வா, நான் பாத்திரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். எதுக்காக வீடியோ எடுத்தேன்ட்டு நான் கடைசியில் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். அவங்க என்னையே நீயே செலக்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நீங்களே எடுத்து கொடுங்கம்மான்னு சொன்னேன். இல்லை நீயே எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. குனிஞ்சு எடுக்கிற டைமில் எப்படி எடுத்து சொருகிக்கிறாங்க பாருங்கள். பாதி முடி எடுத்து உள்ளே வச்சுக்கினாங்க. 15 நாளைக்கு முன்னாடி அப்படி தாங்க முடி கொட்டுற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பாருங்கள். அவ்வளோ முடி இன்னும் ஜாஸ்தி சேர்த்து வச்சு கொடுத்தாங்க. பாதி முடி எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் பாதி முடிக்கு தான் 100 ரூபாய் கொடுத்தாங்க. அவ்வளோதான். நான் எப்பவுமே பாத்திரம் தான் வாங்குவேன். லாஸ்ட் டைம் வந்து 100 ரூபாய் கேஷாக வாங்கிட்டேன். அப்போ நான் வீடியோ எடுக்கலைங்க. எடுத்திருந்தேன் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வீடியோ எடுத்ததே அதனால தான். வீடியோ வீட்டில் வந்து பார்த்தா அவங்க எடுத்து வச்சுக்கினது தெரிஞ்சிச்சு. அப்புறமா ரோட்டில் போயிட்டு நாங்கள் கூப்பிட்டு கேட்டேன், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கு பாத்திரம் கூட கொடுக்கல. இவ்வளோ முடிக்கு வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்து பாத்திரம் எடுத்துக்கொள்ள சொன்னாங்க. எனக்கு வேணாம்மா சாமி, நீ உங்ககிட்ட எனக்கு வியாபாரமே வேணான்ட்டு முடி கொடுத்தாங்க. முடி வாங்கிட்டேன். நிறைய முடி கொட்டுதுன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறதா, இல்லை முடியை விற்றா புது சாமான் இல்லைன்னா காசு வருதுன்னு சந்தோஷப்படுறதா தெரிலங்க. அதில் இந்த ஏமாற்றம் வேறு.